Good morning and happy Sabbath to all. Before starting our nature talk, let's pray. Dear loving and living Father in heaven, we pray that you will be with us, Lord. Thank you, Lord, for giving us this wonderful Sabbath day. Now, as we are going to discuss the nature talk, Lord, please, Lord, help us to learn a good lesson and bless us, Lord. We pray in Jesus' name. Amen. ஸோ இன்றைக்கி என்னோடய நேச்சர் டாக்குக்கு வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிற டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா சி ஆர்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் எதுக்காக சூஸ் பண்ணேன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். பட் இந்த சிஆர்ஸ்லேயே வந்து ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னா மேல் சிஆர்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிஆர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த சிஆர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எந்த கிளாஸுக்கு சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு போனி ஃபிஷ்ஷுங்கிற ஒரு கிளாஸுக்கு வந்து சம்மந்தப்பட்டது. ஆக்டினோப்டெரிகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸுக்கு சம்மந்தப்பட்டது. இந்த சிஆர்ஸ் வந்து ரொம்ப டைனியான ஃபிஷ்ஷு தான். இதை வந்து நம்ம எதுக்கு இது ஒரு ஃபிஷ்ஷு தானே, இதை எதுக்கு நம்ம சிஆர்ஸ்ன்னு கூப்பிட்றோன்னு பார்த்தோன்னா அதோட ஹெட்டோட ஷேப் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஆர்ஸோட ஹெட்டு மாதிரி அதோட ஷேப் இருக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம சிஆர்ஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். இது வந்து எப்படி சாப்பிடும்னு பார்த்தோன்னா சக் பண்ணி தான் அதோட ஃபுட்டை வந்து அது சாப்பிடுது. அண்ட் இன்னொரு திங் என்னென்னா சிஆர்ஸுக்கு வந்து ஸ்டொமக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து 40 டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிஆர்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற ஃபிஷ் மாதிரி இது என்ன பண்ணோன்னா அதோட ஸ்மால் சாக் லைக் ஆர்கனை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா அதுக்கு பேர் என்னென்னா குரோமெட்டோஃபோர்ஸு. அதை வச்சு அது என்ன பண்ணுதுன்னா அதோட ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக அது கவர் பண்ணிக்குதுன்னு பார்க்கலாம். ஈச் குரோமெட்டோஃபோருக்கும் வந்து 1 to 3 வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் இந்த சிஆர்ஸுக்கு வந்து இன்னொரு நேம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா லவ் பேர்ட்ஸ், ட்ரூ லவ் பேர்ட்ஸ்ன்னு கூட கூப்பிடலாம், இல்லைன்னா லவ் ஃபிஷ்ஷஸ்ன்னு கூட கூப்பிடலாம். எதுக்குன்னா இது வந்து எப்பவுமே வந்து அதோட பார்ட்னருக்கு வந்து அது லாயலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சிஆர்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா அது வந்து எப்பவுமே வந்து அக் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதுக்கு அது அக் பண்ணுதுன்னா அது வந்து எப்பவுமே க்ளோஸாக கனெக்டடாக அதோட லவ் ஒன்ஸோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து அக் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிஆர்ஸ் வந்து பாய்சனஸான்னு கேட்டால் அது வந்து பாய்சனஸ் கிடையாது. பட் நம்ம அதை தொட்டோன்னா அது வந்து நம்மளை பைட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கலாம். அண்ட் தென் இது வந்து இதால் வந்து அவ்வளோவா ஸ்விம் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ அதுக்கு வந்து என்னென்னா அதுக்கு வந்து பெல்விக் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெல்விக், ஆனல் அண்ட் தென் காடல் ஃபின்ஸ் இதெல்லாமே வந்து அதுக்கு கிடையாது. ஸோ அதால் வந்து அவ்வளோவா வந்து ஸ்விம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிஆர்ஸ் வந்து எப்போ அதோட மேட் வந்து இறந்து போகும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து சிஆர்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து டுகெதர் தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சிஆர்ஸ் வந்து இறந்து போயிருச்சுன்னா இன்னொரு சிஆர்ஸுமே வந்து நெக்ஸ்ட்டு வந்து இறந்து போயிடும். பிகாஸ் அதால் வந்து அதோட மேட் இல்லாமல் வந்து அதால் வாழ முடியாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் வந்து 1 year கிட்ட வாழும். அண்ட் தென் லார்ஜஸ்ட் ஸ்பீசிஸ் வந்து 3 to 5 years கிட்ட வாழும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சிஆர்ஸோட ஃபுட்டு என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து கார்னிவோர்ஸ் தான் சாப்பிடும், ஒன்லி நான்வெஜ். அது கூட வந்து ஸ்மால் க்ரஸ்டேஷியன்ஸ் அண்ட் தென் இன்வெர்டிபிரேட்ஸ் அதை தான் வந்து இதை ரொம்ப சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பல்லு கிடையாது. ஸோ இது என்ன பண்ணணும்னா அதோட ஃபுட்டை வந்து அப்படியே அது ஸ்வாலோ பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிஆர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அதோட பேபிஸை வந்து எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இந்த சிஆர்ஸ் வந்து தூங்குமா அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து அதுக்கு வந்து ஐலிட்ஸ் கிடையாது. அதர் ஃபிஷ்ஷஸ் மாதிரி அதுக்கு ஐலிட்ஸ் கிடையாது. ஸோ இது என்ன பண்ணுன்னா கண்ணை திறந்துக்கிட்டே வந்து அது என்ன பண்ணுன்னா ரெஸ்ட் எடுக்கும், இல்லைனா தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் தென் இதில் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஃபீமேல் சிஆர்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகாது, பட் மேல் சிஆர்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது எப்படி மேல் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா நீங்கள் கொஷன் பண்ணலாம், அப்போனா ஃபீமேல் சிஆர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபீமேல் சிஆர்ஸ் என்ன பண்ணோன்னா அது வந்து அதோட எக்ஸை என்ன பண்ணோன்னா அதோட மேட் அதோட மேல் சிஆர்ஸுக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த எக்ஸை வந்து இந்த மேல் சிஆர்ஸ் என்ன பண்ணுன்னா
ஃபெர்டிலைஸ் பண்ணி இன்க்யூபேட் பண்ணி அது வந்து பேர்த்தை கொடுக்குது. அதுவும் இது வந்து 1 or 2 பேபிஸ்க்கு மட்டும் பேர்த் கொடுக்காது. 1500லேருந்து 2000 பேபிஸ்க்கு அட் அ டைமில் வந்து இது பேர்த் கொடுக்குது. அது பேர்த் கொடுத்து அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும், உடனே அது திரும்ப ப்ரெக்னென்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து இதில் இருந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு கூட பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சியாஸ் அண்ட் மேல் சியாஸ். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி பைபிள் கூட கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, பிஃபோர் கம்பேரிங் தட் நம்ம 2 வீடியோஸ் பார்க்கலாம். நீங்கள் அங்கே ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா மேல் சியாஸை பார்க்கலாம். ஸோ அது கீழே வந்து ஒரு ப்ரூட் பவுச் மாதிரி ஒரு இது வச்சுருக்கு. அது மூலமாக தான் அது வந்து பேர்த் கொடுக்குது. ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாம், ஸ்மால் கிளிப். இது வந்து ஃபீமேல் சியாஸ் வந்து மேல் சியாஸுக்கு வந்து அதோட எக்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வீடியோ. அது எப்போவுமே கனெக்டடாக தான் இருக்கும். அதனால தான் அது வந்து ஒரு சியாஸ் இறந்துருச்சுன்னா இன்னொரு சியாஸால் இருக்க முடியாது, அதுவும் வந்து கொஞ்ச நாளில் இறந்து போயிடும். இப்படி ஒன்றா இருந்து தான் அதோட பவுச்சுக்கு வந்து இதோட எக்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு ஸ்லைட் பார்க்கலாம், அது வந்து எப்படி பேர்த் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அட் அ டைமில் 1500லேருந்து 2000 பேபிஸ்க்கு வந்து அது பேர்த் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பைபிள் படி பார்க்கலாம். ஈப்ரூஸ் 10:23 and 24 யாராவது வாசிங்க. ஈப்ரூஸ் 10:23 and 24. Third verse. ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னா, let us hold fast the profession of our faith without wavering, for he is faithful that promised. 24th verse. And let us consider one another to provoke unto love and to good works. அந்த ஃபீமேல் அண்ட் மேல் சியாஸை பற்றி நம்ம பார்த்தோம். அது எப்படி வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து லவ் பண்ணி அது எப்படி கனெக்டடாக லாயலாக வந்து அது இருக்குதோ, அதே மாதிரி நம்மளும் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கனெக்டடாக இருந்து, ஐ மீன் நம்ம வந்து காடை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம வந்து காடை பற்றி என்ன ஒரு ட்ரூத் வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து கொலோசியன்ஸ் 3:14 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:14. ஸோ இங்கே பார்த்தோன்னா, அண்ட் அபவ் ஆல் திஸ் திங்ஸ் புட் ஆன் சேரிட்டி விச் இஸ் த பாண்ட் ஆஃப் பர்ஃபெக்ட்னஸ். நம்ம எப்போவுமே வந்து சேரிட்டியை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வச்சுருந்தோன்னா நம்ம பாண்ட் வந்து எப்போவுமே எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வேர்ஸ் ஜான் 3:16 பார்க்கலாம். ஃபார் காட் ஸோ லவ் த வேர்ல்ட் தட் ஹி கேவ் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி சன். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த மேல் சியாஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபீமேல் சியாஸோட அந்த ப்ரெக்னென்சியை வந்து இது கேரி பண்ணுது. இது கேரி பண்ணி வந்து பேர்த் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி அது அவ்வளோ லவ் பண்ணுது அந்த ஃபீமேல் சியாஸை. அதே மாதிரி வந்து நம்ம பார்த்தோன்னா காட் வந்து நம்மளை எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஒரே ஒரு பையனை வந்து நமக்காக வந்து இந்த வேர்ல்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த உலகத்துலேயே பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உங்கள் பொண்ணை கொஞ்ச நேரம் அவங்களுக்கு கொடுங்க, அவங்க பொண்ணாக இருக்கட்டும்னு சொன்னால் நம்ம ஒத்துப்போமா?
விடவே மாட்டோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திங்கை வந்து நம்ம யாருக்குமே வந்து ஷேர் பண்ண மாட்டோம். பட் காட் வந்து அவங்க ஒன் அண்ட் ஒன்லி சன்னை வந்து நமக்காக, அதுவும் டை பண்ணுறதுக்காக, இறந்து போகிறதுக்காக நமக்காக வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ தட் மச் லவ் காட் ஆஸ் ஆன் அஸ்ன்னு பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் வேர்ஸ் வந்து 1 Peter 2:24 வாசிக்கலாம். So, who his own self bare our sins in his own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes he were healed. இங்கே என்ன பார்க்குறோன்னா, காட் வந்து நம்மளோட சின்ஸ், நம்ம எவ்வளோ சின்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சின்ஸை வந்து காட் அவங்க மேலே போட்டு காட் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி லவ் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே கிடைக்காது இல்லையா. ஸோ காட் நம்மளை அவ்வளோத்துக்கு லவ் பண்ணும்போது we should also love each and every one. நம்ம இன்னைக்கு கண்ணுக்கு தெரிகிற நம்ம கூட இருக்கிறவங்க லவ் பண்ண முடியலைன்னா அது எப்படி நம்ம வந்து தெரியாத கடவுளை லவ் பண்ண முடியும். ஸோ இஃப் we love each and every one around us, we can love God easily, and then we can have God's character ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மேல் சியாஸ் வந்து எப்படி அது ஒன்றுக்கு ஒன்று வந்து கனெக்டடாக இருந்து அது வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து லவ் பண்ணி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து அது காட்டுச்சோ, அதே மாதிரி நம்மளும் வந்து காடை பற்றி மற்றவங்களுக்கு காமிச்சு we should be connected as a true Christians. Amen.